Good morning, champion. This is Professor Austin from Government College of Technology. I am my technical champion Kavipriya along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? Metrology some of the questions தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்க? Which one of the following tolerance set on inner dia and outer diameter respectively of headed jig bush for press fit is correct? So jig bush னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம press fit னு சொல்லிட்டாங்க. இந்த press fit ன்றது interference fit அப்படினு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த press fit வந்து it is the interference fit அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓல குறிக்கும், செகண்ட் லெட்டர் வந்து ஷாஃப்ட்டை குறிக்கும். இப்போ எஃப்ன்றது வந்து இட் ரெப்ரசன்ட் த ஓல் கேபிட்டல் லெட்டர். அப்போ ஷாஃப்ட்டுக்கு வந்து என்னன்றது ஷாஃப்ட்டை குறிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எஃப்பும் என்னும் தான் வரும் இதுக்கு. ஸோ F7 N6 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இது. ஸோ F7 N6 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து F7 N6. ஜிக் புஷ் பிரஸ் ஃபிட்டுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா F7 N6 யூஸ் பண்ணுறோம். குட் மார்னிங் சாம்பியன், திஸ் ப்ரொஃபசர் ஆசின் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராலஜியில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? In the tolerance specification 25D6 D represents டீனா என்ன அப்படிங்கிறாங்க. டி கேபிட்டலா இருக்கனால அதுக்கு டி வந்து கேபிட்டல் லெட்டர்னால இருக்கிறதுனால அது ஓல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஞாபகம். இந்த ஓல்க்கு வந்து பார்க்கும்போது கிரேட் ஆஃப் டாலரன்ஸா, அப்பர் டிவியேஷனா, லோயர் டிவியேஷனா, டைப் ஆஃப் ஃபிட்டா அப்படின்றாங்க. இதோட இன்னொரு இது என்ன, இது வந்து இட் பிலாங்ஸ் டு த லோயர் டிவியேஷன் அப்படின்றாங்க. லோயர் டிவியேஷன் தட் டு ஃபண்டமெண்டல் டிவியேஷன் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா லோயர் டிவியேஷன்றது தான் வந்து நம்ம ஆன்சராக தெரிஞ்சுக்கிறோம். இந்த டின்றது 25 கேபிட்டல் D6 அப்படின்றதுல வந்து டி ரெப்ரசன்ட் லோயர் டிவியேஷன், ஆப்ஷன் சி. என்ன பார்க்க போறோம்னா அடுத்த கொஸ்டின் பார்க்க போறோம். என்னன்னா என்ன கேட்டிருக்காங்க? Consider the following alignment testers on machine tools. Option first, straightness, flatness, run out, parallelism. Which one of the above are common to both lathe and sharpener? lathe and shaper. ஸோ என்னன்னா ஒரு அலைன்மெண்ட் டெஸ்ட் வந்து பண்றாங்க. அலைன்மெண்ட் டெஸ்ட் ஆன் மிஷின் டூல்னு ஒரு விஷயத்த பண்றாங்க. பண்ணும்போது எது வந்து லேத் அண்ட் ஷேப்பர்ல காமனா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்னஸ் அண்ட் ஃபிளாட்னஸ் வந்து லேத் அண்ட் ஷேப்பர்ல காமனா இருக்கும். ரன் அவுட்டும் பேரலிசமும் காமனா இருக்காது சொல்றாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்னஸ் ஃபிளாட்னஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா கேட்வேஸ் ஆஃப் லேத் ஷேப்பிங் மிஷினுக்கு வந்து இதை பண்ணுவாங்க. வில் பி செக்ட் அஸ் அலைன்மெண்ட் டெஸ்ட். அலைன்மெண்ட் டெஸ்ட்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்னஸ் ஃபிளாட்னஸ் அப்படின்றது ரெண்டு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அது லேத்துக்கும் ஷேப்பருக்கும் காமனா இருக்குன்றாங்க. பட் ரன் அவுட் இஸ் டன் ஒன்லி ஆன் த ஸ்பிண்டில். ரன் அவுட்ன்றது ஸ்பிண்டிலுக்கு செக் பண்ணுவாங்க. அண்ட் பேரலிசம் பிட்வீன் த கைட்வேஸ் ஆஃப் த ரேம் ஆஃப் த டேபிள் கேன் பி செக்டு அப்படின்றாங்க. ரன் அவுட் வந்து ஒன்லி ஆன் த ஸ்பிண்டில்ஸ் இது பண்றாங்க. பேரலிசம் வந்து பிட்வீன் த கைட்வேஸ் ஆஃப் ரேம் அண்ட் ஒர்க் டேபிளுக்கு பண்றாங்க. அப்போ இந்த ரெண்டும் வராது, 3 4 வராதுன்னா ஆன்சர் வந்து 1 and 2. ஆப்ஷன் ஆன்சர் ஏ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு சாப் பேசிஸ் சிஸ்டம் அண்ட் ஓல்ட் பேசிஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ரெண்டு வகையான சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த கேள்வியில் அது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் என்ன கேட்டிருக்காங்க. Consider the following fits: IC engine cylinder and piston, ball bearing outer race and housing, ball bearing inner race and shaft. Which above fits are based on the shaft basic system? ஸோ ஷாஃப்ட் பேசிக் சிஸ்டத்துக்கு எது வரும் அப்படின்றாங்க. என்னன்னா ஓல்ட் பேசிக் சிஸ்டத்துக்கு வந்து ஐசி இன்ஜின் சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் வந்து ஓல்ட் பேசிக் சிஸ்டம் வரும். பால் பேரிங் அவுட்டர் ரேஸ் அண்ட் ஹவுசிங்கோ இல்லை பால் பேரிங் இன்னர் ரேஸ் அண்ட் ஷாஃப்ட்டோ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஷாஃப்ட் பேசிக் சிஸ்டம்ல வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆப்ஷன் வந்து பி இஸ் த ரைட் ஆன்சர். 2 and 3 வந்து பால் பேரிங் சம்மந்தப்பட்ட ரெண்டுமே வந்து ஷாஃப்ட் பேசிக் சிஸ்டம் வரும். ஐசி இன்ஜின் சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் வந்து ஓல்ட் பேசிக் சிஸ்டம் வரும். என்ன எக்ஸ்பிளேஷன் சொல்லியிருக்காங்க? IC engine cylinder and piston are always specified based on the whole basic system because cylinder can be used as a basis. ஸோ சிலிண்டர் தான் வந்து நம்ம பேஸா இது பண்றாங்க. சிலிண்டர் வந்து இது பண்ணாங்க. சிலிண்டர்ன்றது ஓல் தானே. ஸோ அதனால தான் அது ஓல்ட் பேசிக் சிஸ்டமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்? What is the dominant direction of the tool marks or scratches in the surface structure having directional quantity called? Option A, primary texture. Option B, secondary texture. Option C, lay. Option D, flaw. ஸோ நமக்கு என்னன்னா வாட் இஸ் த டாமினன்ட் டைரக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஃப் த டூல் மார்க். டூல் மார்க் செய்கிற டாமினன்ட் டைரக்ஷன் இல்லை டூல் மார்க்கில் ஸ்க்ராச்சஸ் இந்த சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சரில் டைரக்ஷன் குவாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறது எதுன்றாங்க. டைரக்ஷனல் குவாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறது டைரக்ஷனல்
எதுல முடியுது? directional. L முடியுது. L ஃபார் லே. Lay. ஸோ லேக்கு இன்னொரு பேரு டைரக்ஷனாலிட்டி Directionality. அப்படி சொல்றாங்க. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, லே ஆர் டைரக்ஷனாலிட்டி இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ரிடாமினேட் சர்ஃபேஸ் பேட்டர்ன் அண்ட் யூசுவலி விசிபிள் டு த Naked eye. கண்ணால பார்க்க முடியும். லேன்றத கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஃப்ளா அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஃப்ளானா டிஃபெக்ட்ஸ் ஆர் ரேண்டம் irregularity. டைரக்ஷனல் வந்து லேன்னா ரேண்டம் irregularity தான் ஃப்ளான்னு சொல்றாங்க, இல்லை டிஃபெக்ட்ஸ். ஃப்ளாக்கு இன்னொரு பேர் டிஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸ்கிராச்சஸ், கிராக்ஸ், ஹோல்ஸ், டிப்ரெஷன்ஸ், சீம் டியர்ஸ் ஆர் இன்க்ளூஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளா ஆர் டிஃபெக்ட் சொல்றாங்க. லேனா டைரக்ஷனாலிட்டி சொல்றாங்க. டைரக்ஷன் ஆஃப் த ப்ரிடாமினேட்டட் சர்ஃபேஸ் பேட்டர்ன் அப்படி சொல்றாங்க. அடுத்த क्वेश्चन என்ன பார்க்க போறோம்? Consider the following statements. A nomenclature 50 H8 by 8 P8 denotes that option 1 whole dia in 50 mm, second it is a shaft based system, third 8 indicates fundamental deviation. Which of the above is or correct incorrect? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப தப்பு எதுன்னு கேக்குறாங்க. தப்பு கேட்டாலும் நம்ம கண்டிப்பா முழிச்சுக்கணும். டெசிக்னேஷன் இண்டிகேட்டர் வந்து ஹோல் பேஸ் சிஸ்டம் வித் 50. இது ஒரு ஹோல் பேஸ் சிஸ்டம் வித் 50 இஸ் த பேசிக் சைஸ். இந்த 50ன்றது பேசிக் சைஸை குறிக்குதுன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க 50 வந்து பேசிக் சைஸ், இது ஒரு ஹோல் பேசிக் சிஸ்டம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 50 இஸ் த பேசிக் சைஸ் ஆஃப் ஹோல் அண்ட் ஷாஃப்ட். ஹோலுக்கும் 50 தான், ஷாஃப்ட்டுக்கும் 50 தான். 8 indicates grade of tolerance. கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் சொல்றாங்க. 8 இண்டிகேட் கிரேட் ஆஃப் டாலரன்ஸ். அப்போ 8 இண்டிகேட் கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்றது சொல்லிட்டாங்க. Next 70 of a hole H and 70 of a shaft is shaft P. ஸோ ஷாஃப்ட் P அப்படின்னா இதுக்கு இங்கே இருக்கிறது P இருந்து ரெப்ரசன்ட் த ஷாஃப்ட். ஸோ அது என்ன பண்ணா 70 ஃபார் ஹோல் H அண்ட் 70 ஆஃப் த ஷாஃப்ட் சொல்றாங்க. ஸோ A இஸ் கரெக்ட் அப்படின்னா ஏன்னா 1 கரெக்ட், 2 கரெக்ட், 3 கரெக்ட். Incorrect. இன்கரெக்ட். 1 இன்கரெக்ட், Second 2 இன்கரெக்ட், 3 இன்கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ அப்போனா ஓல்ட் ஐஸ் 50 mmன்றதை ஒத்துக்க மாட்டானுங்க. இது வந்து ஓல்ட் பேஸ் சிஸ்டம் வித் பேசிக் சைஸ் ஆஃப் ஹோல் அண்ட் ஷாஃப்ட். ஸோ அது பேசிக் சைஸ் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ பேசிக் சைஸ்ன்னு சொல்லியிருக்கோமா, அதனால வந்து பேசிக் சைஸ் ஃபார் ஹோல் அண்ட் ஷாஃப்ட்னால ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல. ஷாஃப்ட் பேஸ் சிஸ்டம் அப்படின்றாங்க. இது வந்து ஷாஃப்ட் பேஸ் சிஸ்டம்ன்றது வந்து இது கிடையாது, இது வந்து ஹோல் பேஸ் சிஸ்டம் அப்படின்னால அதுவும் இன்கரெக்ட். மூணாவது 8 இண்டிகேட் ஃபண்டமெண்டல், இது டாலரன்ஸ். 8 வந்து டாலரன்ஸ் இது பண்ணது, இது ஹோல் பேஸ் சிஸ்டம். இது வந்து ஓல்ட் டயா கிடையாது, இது வந்து என்னன்னா இட் இஸ் பேசிக் சைஸ் ஆஃப் ஷாஃப்ட் அண்ட் ஹோல். 3 விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. 3மே தப்பா கொடுத்துட்டு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. சூப்பரான கொஸ்டின், விக்கெட் டேக்கிங் கொஸ்டின். ஸோ சூப்பரான ஒரு 6 கொஸ்டினை கற்றுக் கொடுத்த கவிப்பிரியாக்கு thank you. தேங்க்யூ சார்.